தொகுதிகளை பெற வேண்டும். ஒரு 30-40 தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் ஒரு 10 தொகுதிகளாவது வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கம்பல்ஷனில் பாஜக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததாலேயே ஒரு பெருவெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் கலையதார்த்தம் அது இல்லைங்கிறது தான் உண்மை. காரணம், ஒரு பக்கம் அதிமுக குறைந்து வரும் அதிமுகவுடைய செல்வாக்கு, இன்னொரு பக்கம் பாஜகவில் இருக்கும் இது போன்ற குழப்பங்கள், ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள், இப்படியாகத்தான் கதை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் சேர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். அதிமுகவிலும் பலரும் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பிராக்டிக்கல் ரியாலிட்டி. என்ன ஒரு புதிய கட்சியை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல அந்த புதிய கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை சேர்த்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது இப்படித்தான் களமாட வேண்டும். பொலிட்டிக்கல் ரியாலிட்டி அதுதான். அதில் ஈகோ பார்க்க முடியாது. அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், அவரை விட்டுட்டு விஜயை போய் கெஞ்சுறாங்களே